செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தாளாளரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சரால் தமிழ் புத்தாண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது. 82 மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம். உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி பயனாளிகளை இல்லம் தேடி சென்று ஆணை பிறப்பித்தது உறுதியளித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. முக்கிய பிரமுகர்களையும் பெற்றோர்களையும் வரவேற்கும் பொருட்டு பல்வி மாணவியால் இறைவணக்க பாடல் பாடப்பட்டு ஆண்டு விழா மிக ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தொடங்கப்பட்டது. இவ்விழாவினை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் திருமதி தனலட்சுமி பாஷிங்கம் அவர்களும், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் திருமதி ராஜலட்சுமி அவர்களும், திருமதி டாக்டர் நந்தினி நவீன்தியாகு அவர்களும் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் திரு பாஷிங்கம் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களையும் அன்புடன் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். திரு ஆமுதன், பிரைவேட் செக்ரட்டரி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவர்கள் தலைமையேற்றார். செல்வி கவிதா, கோஆர்டினேட்டர் பர்மா குமாரிஸ், ராஜ்யோகா மெடிடேஷன் சென்டர் புதுச்சேரி அவர்கள் சிறப்புரையாற்றினார். முன்னாள் ஆல்பா பல்வி மாணவர் LLSI அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனரல் சர்ஜரி மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவர்களும், ஆல்பா அரோத்தோ கிளினிக்கன் இயக்குனர் திரு நவீன் தியாகு ஆகிய இருவர்களும் இணைந்து பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்ற பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி மகிழ்ந்தனர். ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தீன தியான தியாகு அவர்கள் நன்றி உரை நனவில் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்க இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தாளாளரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பள்ளி தாளாளர் ராமு, பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும், இந்த வழக்கில் புலான் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய பெண்கள் அமைப்பினர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவர் கிராம தலைவர்கள், பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் பொது இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சரால் தமிழ் புத்தாண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்நிறுவனத்தின் சேர்மன் திரு SB விஜய் அவர்கள் அளித்த பேட்டியில், உலக தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கி உள்ளோம். இதில் நமக்கு அன்றாடம் தேவையான A to Z சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த செயலியை டவுன்லோடு செய்வதன் மூலம் நமக்கு வெல்கம் போனஸாக 300 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. நம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயலிகளும் வெளிநாட்டு செயலிகளாக இருப்பதால் ஆண்டு ஒன்றுக்கு $750 பில்லியன் மதிப்பிலான இந்திய பணம் வெளிநாட்டிற்கு செல்கிறது. நமது இந்திய பணம் இந்தியாவிலேயே சுழற்சி முறையில் இருந்தால் இந்தியாவின் முன்னேற்ற பாதை அதிகரிக்கும். எனவே இந்த செயலியை அனைத்து விதத்திலும் நாம் பயன்படுத்தும் பொழுது அது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க முடியும். வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டுள்ள அனைத்து சர்வீஸ் ப்ரௌடர்களும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உங்களின் வியாபாரத்தை அதிகப்படுத்துங்கள். அதிக வெளியூர் வாசி மக்கள் வந்து செல்லும் புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி அதை புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதே எங்களின் நோக்கம். பயனாளர்கள் தங்களுக்கு தேவையான எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், AC டெக்னீஷியன் போன்ற அனைத்து வகையான சர்வீஸ்களையும் இதன் மூலம் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இதன் தொடர்ச்சியாக விதைத்தவனே இனி விளையும் செல்வான் என்ற நோக்கத்தில் விவசாயிகளும் தங்களது பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் துவக்கியுள்ளோம். இவ்வாறு அந்நிறுவனத்தின் சேர்மன் திரு SB விஜய் அவர்கள் கூறியிருந்தார். 82 மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம். உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி பயனாளிகளை இல்லம் தேடி சென்று ஆணை பிறப்பித்தது உறுதியளித்தார்.
புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கீழ் உப்பளம் தொகுதியில் உள்ள வம்பா கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த 82 மீனவர் மக்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்களின் பரிந்துரையின் பேரில் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று சந்தித்து அன்புடன் தெரிவித்தார். மீனவர் சமுதாயத்தின் நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் எடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதியில் அதிகாலை புதவிட மின் கேபிளில் ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதி முழுவதும் மின் நிறுத்தம் ஏற்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை நிறுவன தலைவருமான நேரு மின்துறை இளநிலை பொறியாளர் அவர்களை அழைத்து பழுதுபட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் மின் இணைப்பு கொடுக்குமாறு, மேலும் பழுதடைந்த இடத்திலும் உடனடியாக பணிகளை மேற்கொண்டு மின் இணைப்பு வழங்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதிகாரியின் துரித நடவடிக்கையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகள் தெரிவித்தனர். ஒருநாள் அரசுமுறை பயணமாக மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள காரைக்கால் சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் அண்மையில் இலங்கை கடற்படை துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர் செந்தமிழ் அவர்களை கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். சம்பவ விவரம் குறித்து கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவரது மேல் சிகிச்சைக்கு புதுச்சேரி அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள மீனவ சமுதாய மக்களோடு கலந்துரையாடினார். மீனவர்களின் தேவைகளை நிறைவேற்றித் தர மத்திய அரசும் புதுச்சேரி அரசும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார். பட்டினச்சேரியில் அமையவுள்ள மீனிறங்கு தளம் அமைப்பதற்கான பூர்வாக நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்பதையும் எடுத்து கூறினார். மேலும் ஐஸ்கட்டி தொழிற்சாலை திறக்கப்பட்டு இருப்பதையும் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் பிறகு மீனவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கிராம மக்களோடு ஒன்றாக அமர்ந்து விருந்து உணவு சாப்பிட்டார். முன்னதாக பட்டினச்சேரி மீனவர்கள் பூரணகும்ப மரியாதையோடு துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர அப்பாராவ், மீன்வளத்துறை இயக்குநர் திரு முகமது இஸ்மாயில், துணை இயக்குநர் திரு கோவிந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி விஐஇடி இயக்குனர் திரு விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், வரும் கல்வி ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டேட் போர்டு மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் மூலம் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வரும் 18/4/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் தொடங்கப்பட உள்ளது. இவ்விழாவில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்களின் திருக்கரங்களால் குத்து விளக்கேற்றி விழாவை சிறப்பிக்க உள்ளார். 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு டியூஷன் எடுக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு பள்ளி மாணவர்கள் இப்பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தாளாளரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சரால் தமிழ் புத்தாண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது. 82 மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம். உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி பயனாளிகளை இல்லம் தேடி சென்று ஆணை பிறப்பித்தது உறுதியளித்தார்.